தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். நம்மளோட அரசியல் விமர்சகர் திரு பன்னீர் பெருமாள் நினைச்சிருக்காரு. வணக்கம் பன்னீர். வணக்கம். காவிரியில் தண்ணி திறந்து விட்டாங்க. விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய அதிர்வாக திறந்து விட்டாங்க அப்படின்னு எல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க. அண்ணன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிகே சிவகுமார் பயந்துட்டார் அப்படிங்கிறாங்க. தண்ணியே திறந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் திமுக வேறு தஞ்சாவூரில் போராட்டம் வேறு அறிவிச்சிருக்கு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இல்லை, இதுதான் நம்ம தமிழ்நாட்டே இப்போ பார்த்துக்கிட்டு கூட ஒரு முக்கியமான விஷயம். ஒன்று காவேரியில் தண்ணி திறந்து விட்டாச்சு. ஆமாம், கபினி அணையிலேருந்து தண்ணி திறந்து விட்டாச்சு. தண்ணி திறந்து விட்ட பிறகு திமுக போய் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்கு. நேற்று அவசர வழக்காக விசாரிக்கணும்னு சொல்லிட்டு வில்சன் வச்சு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் நாளைக்கு எதிர்க்கட்சி தலைவருடைய எதிர்க்கட்சி தலைவர் பங்கெடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. ஸோ தாவேக்காரங்கெல்லாம் ஒரே வீடியோவாக காவேரியில் கரபுரண்டு ஓடுற தண்ணீர், மக்கள் வெத்தலை பாக்கில் சூடங்கொளுத்தி வச்சு தண்ணியை வணங்க வீடியோஸு, வரகனாறு அணைக்கு தண்ணி வர்றது பார்த்திங்களா, கிளிஞ்சல் சத்தத்தோடனே ஒரே ரீல்ஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு தண்ணி வந்த பிறகு எதுக்கு திமுக போராட்டம் பண்ணுதுன்னு தான் எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இயல்பாக வரும் இல்லை? ஆமாம், தண்ணி எங்கே வந்துச்சு அப்படிங்கிறது தான் தெரியல. தாவேக்காரங்களுடைய ரீல்ஸில் மட்டும்தான் தண்ணி வந்திருக்கு. மழை பெஞ்சி கபினி அணையிலிருந்து நேற்று 25,000 கனஅடி திறந்து விடுறதா சொன்னாங்க. இன்றைக்கி காலையில் அது 10,000 கனஅடியாக குறைஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு நீர்வரத்து குறைஞ்சிருச்சு, நீர் இங்கேயும் குறைஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்துருச்சு அப்படின்னா எங்கே வந்துச்சு? தமிழ்நாட்டில் காவேரி தண்ணியை அளவுகோல் பண்ணுறது ஒகேனக்கலுக்கு மேலே பில்லிகுண்டுக்கு இன்னும் கர்நாடகா திறந்த ஒரு சொட்டு தண்ணி வந்து சேரலை. ஆனால் தமிழ்நாடு முழுக்க தண்ணி வந்துட்டதா நம்ப வைக்கப்படுறாங்க. உண்மையிலேயே விஜய் ஆட்சியில் நடக்கக்கூடிய மிக மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத கட்டமைக்கிறதுல தமிழ்நாட்டுடைய எல்லா உரிமைகளையும் காவு கொடுக்குறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு உண்மையிலே தண்ணி வரல. தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு கர்நாடகாவில் இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம், முதலமைச்சர் சார்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. தண்ணி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக கர்நாடக அமைப்புகள் அங்கே பந்த் அறிவிக்குது. தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்துருச்சுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுக்குமான முறை தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு அங்கே போராட்டத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. தமிழ்நாட்டில் தண்ணி வராத தண்ணிக்காகவே தண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் சோசியல் மீடியாவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. காவேரியை திறந்து விடுறது தான் எங்களுடைய இலக்குன்னு தாவேக்கா தரப்புலேருந்து சொல்கிறாங்க. தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரும்னு சொன்னாங்களா? அப்படி சொல்லலையே. காவேரி திறக்கிறதா? காவேரியை அது கிருஷ்ணசாகர் அணையை திறந்து விடலாம், கபினி அணையை திறந்து விடலாம், அது கூட திறந்துட்டாங்க. ஆமாம், அங்கே கர்நாடகாவில் திறந்து கர்நாடகாவுடைய பாசன பரப்புக்கு போகலாம். அது பில்லிகுண்டுக்கு தண்ணி கொண்டு வருவோம், ஒகேனக்கலுக்கு தண்ணி கொண்டு வருவோம், கொள்ளிடத்துக்கு தண்ணி கொண்டு வருவோம்னு அவங்க சொல்லலாம். இதில் என்ன அப்படின்னா, திமுகவை மையமாக வச்சு இந்த தாவேக்கா அமைச்சர்கள் பண்ணக்கூடிய இந்த பேட்டிகள், இவங்க போடுற ரீல்ஸு, இதில் எல்லாத்துலேயும் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் காவு கொடுக்கப்படுது. விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மீம்ஸ் போடுறாங்கல்ல, தண்ணி திறந்து 4 மணி நேரம் கழித்து கேஸ் போடுறீங்களா அப்படின்னு. இவங்க யாருக்கும் காவேரி பிரச்சனைனா என்னன்னே தெரில. காவேரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நவம்பர் மாதம் முழுக்க ஒரு 100 டிஎம்சி தண்ணியை திறந்து விட்டுட்டு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுத்து விட்டோம், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய 177 நாங்கள் கொடுத்து விட்டோம்லாம் சொல்ல முடியாது. காவேரியுடைய தீர்ப்பு 2018 கடைசி தீர்ப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு முறையும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு அதில் இருக்குது. நீங்கள் செப்டம்பர் மாதம் 100 டிஎம்சியை திறந்து விட்டுட்டு ஜூலையில் கொடுக்காத தண்ணியை அதில் ஈக்குவல் பண்ண முடியாது. ஜூன் மாதம் 9 இவ்வளவு கொடுக்கணும், ஜூலையில் இவ்வளவு கொடுக்கணும், ஆகஸ்ட்டில் இவ்வளவு கொடுக்கணும், செப்டம்பரில் இவ்வளவு கொடுக்கணும்னு அங்கே பெய்யக்கூடிய மழையளவு, கர்நாடகாவுடைய விவசாய தன்மை, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய டெல்டாவில் நடக்கக்கூடிய விவசாய தன்மை, இப்போ ஜூன் ஜூலை அப்படிங்கிறது குறுவை சாகுபடி பண்ணக்கூடிய காலகட்டம். ஒவ்வொரு முறையும் குறுவை சம்பாவில் தான் காவேரி பிரச்சனை தமிழ்நாட்டில் பீக்கில் இருக்கும். ஏன்னா அப்போ வர வேண்டிய அந்த தண்ணி தான் கர்நாடகாவிலேருந்து வர வேண்டியது முக்கியமானது. செப்டம்பர்லேயோ அக்டோபர்லையோ நவம்பர்லேயோ வெள்ளம் போகிறப்ப வர்ற தண்ணி கிடையாது. நீங்கள் ஜூன் ஜூலையில் கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுத்தா தான் அவங்க குறுவை பண்ண முடியும். குறுவை பண்ணினா தான் அதுக்கு அடுத்து தாளடியே ஆனால் இதுக்கு இடையில இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய தண்ணியை அவங்க தரலை. குறுவை தண்ணி வரல, தமிழ்நாட்டுக்கு வரல. குறுவை காலமே முடிஞ்சு போச்சு. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் தான் குறுவை சாகுபடி செய்ய வேண்டிய காலகட்டம். அந்த காலகட்டமே முடிஞ்சு போச்சு. இருக்கக்கூடிய தண்ணியை நம்பி வரக்கூடிய வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கிறாங்கன்னா குறுவைக்காக தான். அதனால தான் ஜூன் 12ஆம் தேதி திறக்கிறாங்க. அப்போ ஜூன் 12 வழக்கமாக திறக்கக்கூடிய மேட்டூர் அணை திறக்கப்பட்டுரும்னு நம்பி விவசாயம் பண்ணி உழுது அறுவடை பண்ணி காத்திருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பயிரெல்லாம் கருகி கிடக்குது. இவங்க பொன்னி நதி பார்க்கணுமேனு காவிரியை மீட்ட கர்ணன்னு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க.
கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 4 மாவட்ட மக்கள் முழுமையாக இந்த ஆண்டு அவங்களுக்கு நீங்கள் கடனையும் தள்ளுபடி பண்ணலை. இப்போவே அவங்க வெளியே வட்டிக்கு வாங்கி தான் விவசாயம் பண்ணியிருப்பாங்க. அந்த தவிப்பில் இருக்கும்போது இந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது இது என்ன மனநலன்னு தெரில. இது தன்னுடைய அரசினுடைய செயல்பாடுகளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ரீல்ஸ் போட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை வந்து படிப்படியாக இழந்துக்கிட்டே இருக்கிறதா தான். தமிழ்நாட்டுடைய உரிமை தான். அதான் இவங்களுக்கு உரிமைனா என்னன்னு தெரியாது, காவேரி வழக்குனா என்னன்னு தெரியாது. இப்போ திமுக நேற்று வந்து தொடுக்கக்கூடிய வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வெள்ளம் வருதுன்னு இன்றைக்கி இப்போ திறந்து விடுறது கிடையாது, எங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய 9.49 டிஎம்சி தண்ணீர் வரணும், அதுக்கு நீங்கள் இவ்வளவு தண்ணீரை வந்து திறந்து விடணும், அதை திறந்து விட சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக வழக்கு தொடுக்குது. இவங்க யாருக்கும் காவேரியில் எவ்வளவு தண்ணி எந்த மாதம் கொடுக்கணும்னு தாவேக்கால எவனுக்கும் தெரியாது. அமைச்சருக்கு புஷியானதுக்கு விஜய்க்கே தெரியாதுன்னு வைங்களேன். அப்போ விஜயை ஃபாலோ பண்ணுற இவங்களுக்கும் தெரியாது. தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக 9.49 டிஎம்சி எங்களுக்கு பாக்கி இருக்குது, அதை கரெக்டாக கொடுக்கணும்னு திமுக போனால் இவன் மீன் போடுறான். 4 மணி நேரத்தில் தண்ணி திறந்து 4 மணி நேரம் கழித்து ஏன் கேஸ் போடுறீங்க அப்படின்னு மீன் போடுறாங்க. இது ஒன்று சொந்தமாக என்ன தான் நடக்குதான்னு பார்க்கணும், அல்லது கடந்த காலத்தில் என்ன நடந்திருக்குன்னாது தெரியணும். ரெண்டுமே இல்லாமல் நான் வெறும் ரசிகனாகவே இருந்து எந்த பொய்யா இருந்தாலும் தற்கொலைன்னு சொன்னால் கோவப்படுறேன். உனக்கு 9.49 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு தரலைங்கிற உண்மை உனக்கு தெரியாது, அப்புறம் உன்னை அறிவிச்சிங்கன்னா சொல்லுவாங்க, தற்கொலைன்னு சொல்லுவாங்க. நீ தற்கொலையாக இருக்கிறியா இல்லை உன்னை வழிநடத்தக்கூடிய உன் தலைவனே உன்னை தற்கொலையாக நினைக்க போய் தான் இவ்வளவு மீம்ஸ் வந்து வருது. அப்போ காலையில் இன்னைக்கு பார்க்குறேன் வில்லேஜ் லைஃப்னு ஒரு பேஜ், இது வந்து இந்த ஆறு டேமுக்கு பக்கத்தில் தண்ணி வருது, கிளிஞ்சல் சுத்தத்தோட தண்ணீர் வருவது வந்து அவ்வளவு ஆனந்தமாக இருக்குன்னு ரீல்ஸ் போடுறாங்க. கீழே வந்து கொள்ளிடமே காஞ்சி கிடக்குறா, ஏன்டா அப்படி பொய்யா பரப்புறீங்கன்னு. அது எந்த ஆறு? அவங்க ஏதோ வெள்ளாரோ வெட்டாரோ ஏதோ ஒரு ஆறு சொன்னான், வடவராரோ ஏதோ ஒரு ஆறு சொன்னான். அதாவது கொள்ளிடத்துக்கு கீழே 15 சிற்றாறு இருக்குது. நீ காவேரி எடுத்து பார்த்தீங்கன்னா அது கொள்ளிடம் காவேரி இது கல்லணை வரைக்கும் தான் ஒரே ஆறாக வரும். அதுக்கப்புறம் அது நிறைய கிளை ஆறுகளாக பிரிஞ்சிடும். ஏன்னா ஒரு பெரிய நிலப்பரப்புக்குள்ளே இந்த பக்கம் கடலூரில் ஆரம்பித்து அந்த பக்கம் வரைக்கும் அது போகுது. அப்படி பிரிஞ்சு போகக்கூடிய ஏதோ ஒரு ஆறை எடுத்து போடுறாங்க. கமாண்டில் வந்து கொள்ளிடமே காஞ்சி கிடக்கு அப்படின்னு வந்து போட்டு கதறக்கூடிய அந்த ஊர்க்காரங்க இருக்காங்கல்ல, அதைத்தான் இப்போ தாவேக்காவுடைய இந்த நரேஷ் இது வந்து விஜயால் திட்டமிட்டு பரப்பப்படக்கூடியது, யாரோ தெரியாமலாம் பண்ணல. அது எப்படி தமிழ்நாடு முழுக்க போடுவாங்க, மேட்டூர் அணையில் ஒரு போட் ஓட்டுற மாதிரி வீடியோ போடுறாங்க, அப்படி வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக போட்டுக்கிட்டு நரேஷன் வந்து நானும் அதை ஏற்றுக்கிறேன். அவங்க கருத்து எப்படின்னா, அவர் வந்து இதுக்கு போகிறார், அந்த நீட்டு பிரச்சனை ஹைப் எடுக்கும்போது அவர் மெட்ரோவில் வந்து பயணம் போகிறாரு. மெட்ரோ பயணத்தில் வந்து எல்லா சேட்டலைட் சேனலும் ஒரே டேக்லைன் போடுறாங்க. நான் கேட்குறேன், மாட்டிக்க மாட்டீங்களா யான்னு கேட்குறேன். நீட் போராட்டம் நடக்கிறப்ப அதை டைவெர்ட் பண்ணுற மாதிரி மெட்ரோவுக்கு போகிறது ஒன்று, அவர் ஜந்தர் மந்தருக்கே போனார்னு ரீல்ஸ் போட்டாங்க. அது அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் சேனல் வந்து பிரேக் பண்ணுது, இந்தியா டுடே வந்து அதை பிரேக் பண்ணுது, பொய்யா பரப்பாதீங்கன்னா அப்படின்னு. தமிழ்நாட்டுடைய ஒரு வாழ்வாதார பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 1974 இந்த பிரச்சனை இருக்குது. இது ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசுகிறப்ப பொய்யை பரப்பி நீ கர்நாடகாவை கேள்வியே கேட்கல. கர்நாடகாவுக்கு நாங்கள் போகிறோம், பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம்னு தகவல் தான். அது டிகே சிவகுமார் தான் அவங்க வாரேன்னு சொன்னாங்க, நாங்கள் வேண்டான்னு சொன்னோம்னு சொல்கிறாரு. நேற்று இங்கே வந்த ராகுல் காந்தி காவேரி பற்றி ஒரு வார்த்தை பேசலை. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு இருக்கிற 5 எம்எல்ஏல ஒருத்தர் மயிலாடுதுறை. அப்போ 5 எம்எல்ஏல ஒருத்தர் மயிலாடுதுறைங்கிறப்ப அந்த மயிலாடுதுறை எம்எல்ஏவாவது ராகுல் காந்தி நீங்கள் காவேரியை பற்றி பேசணும்னு கேட்கணும்ல, அது கூட கேட்கல. அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள்ளே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இது வந்து வெறும் குடிநீர் பிரச்சனை மட்டும் கிடையாது, இது விவசாயிகள் பிரச்சனை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய குடிநீர் பிரச்சனை. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3ல் 2 பேர் குடிக்கிறது காவேரி தண்ணி தான். இந்த தருமபுரியில் ஆரம்பித்து தருமபுரி, சேலம், கரூர் இந்த டெல்டாவை தவிர மீதி பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இவங்க எல்லாருக்கிட்டையும் காவேரி தண்ணி வந்துருச்சுன்னு தமிழ்நாட்டில் நேற்றுலேருந்து நம்ப வச்சுட்டாங்க. இதில் இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் அவங்க போட்ட பிரேக்கிங்லாம் தமிழ்நாட்டுக்கு திறக்கப்பட்டதுன்னா எங்கே திறக்கப்பட்டுச்சு, எந்த இங்கிலீஷ் நியூஸில் போட்டாங்களா? ஏதாவது கர்நாடகா சேனலில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டதுன்னு போட்டாங்களா? எங்கேயுமே போடலை. இங்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் ஒரு ஃபேக் நியூஸை பரப்புது, சோஷியல் மீடியாவில் இவங்க திட்டமிட்டு ஒரு பரப்புகிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் உரிமைக்காக போராட வேண்டிய எல்லா இடத்தையும் விஜயை காப்பாற்றுறதுக்காக, விஜயுடைய அரசியலற்றத்தன்மையை இயலாமையை காப்பாற்றுறதுக்காக அப்படியே வந்து கைவிடுறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க. இது குறித்து யாருமே கூட்டணி கட்சிகள் யாருமே கேள்வி கேட்கல. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய காவேரியை விட பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் எதுவும் கிடையாது.
அப்போ அதுலேயே இந்த தாவேக்கா இப்படி தான் இருக்குது, விஜய் கட்சி இப்படி தான் இருக்குது, அதை கூட்டணி கட்சிகள் எதுவும் கேள்வி கேட்கல, மக்கள் ஏமாற்றப்படுறாங்க. அப்படிங்கிறப்ப இதில் கடைசியாக நின்று தமிழ்நாட்டுடைய இறுதி தீர்ப்பின்படி தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தண்ணீர் தரணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே கட்சியாக டிஎம்கே மட்டும்தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அதையும் நீங்கள் ஒரு 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 50 ஆண்டு கால அரசியல் போராட்டம், உச்சநீதிமன்றத்துக்கு இவ்வளவு காலமும் இதை இந்த பிரச்சனையை இழுத்து கொண்டு வந்து நடத்தி தமிழ்நாட்டுக்கான உரிமையை வாங்கிக்கிட்டு இருக்க திமுக தான். 2 மீம்ஸில் நான் வந்து அதை மக்களை ஏமாத்திடுவேன் அப்படிங்கிற தன்மை வந்து இருக்குது. அப்படின்னா அந்த போக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது. டிகே சிவகுமாரும் ஸ்டாலினும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணுறாங்க அப்படின்னு நிர்மல் அவர்களே பேசியிருக்காரு. ஆமாம், மாணிக்க தாகூர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அப்போ ராகுல் காந்தி தலைமைத்துவம் இல்லாதவரா, கட்சியை ஒருங்கிணைப்பு தன்மை இல்லாதவரா? தமிழ்நாட்டில் நேற்று வந்து அவர் காவேரி குறித்து எதுவும் பேசலை. ராகுல் காந்திக்கு காங்கிரஸை வழிநடத்த தகுதி இல்லை, ராகுல் காந்திக்கு காங்கிரஸுடைய எந்த முதலமைச்சர்களும் கட்டுப்படுவதில்லை, ராகுல் காந்தி கட்டுப்பாட்டில் காங்கிரஸ் இல்லைன்னு நிர்மல்குமார் சொல்கிறார். அதான் இதுக்கு மாணிக்க தாகூரும் விஸ்வநாதனும் மற்ற காங்கிரஸ்காரங்க தினந்தோறும் பேட்டி கொடுத்துட்டு இருந்தார்ல மாணிக்க தாகூர். இப்போ சொல்லுங்க, கர்நாடகா காங்கிரஸ் ராகுல் காந்தி கட்டுப்பாட்டில் இருக்குதா இல்லையா? அப்போ ராகுல் காந்திக்கு காங்கிரஸை வழிநடத்துறதுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறத நிர்மல்குமாரை நோக்கி மாணிக்க தாகூர் தான் கேட்டு பதில் சொல்லணும். திமுக வெற்றி பெறணும்னு டிகே சிவகுமார் நினைச்சாரு. அது வந்து திமுக வெற்றி பெறணும்னு தான் ராகுல் பிரச்சாரம் பண்ணாரு, ராகுல் காந்தியும் பிரச்சாரம் பண்ணாரு, எல்லாருமே பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ காங்கிரஸ் அமைச்சர்கள் எல்லாம் இவங்களுக்கு எதிராக இருக்காங்களா? அதை நிர்மல்குமார் பேசணும்ல. இந்த இடத்துல உண்மையிலேயே ராகுல் காந்தியின் மீது மாணிக்க தாகூருக்கு அக்கறை இருந்தால், ஜோதிமணிக்கு அக்கறை இருந்தால், அவங்களுக்கு நிர்மல்குமாரை கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் இருக்கான்னு நம்ம சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். ராகுல் காந்தி ஒரு வேஸ்ட்டுங்க. நேற்று நிர்மல்குமார் கொடுத்தது ராகுல் காந்தி ஒரு வேஸ்ட் அப்படின்னா அவர் வந்து பேட்டியை கொடுத்துருக்காரு. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஆமாம். இல்லை, காவேரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே வந்து பல்வேறு உரையாடல் வந்து நிகழ்ந்துகிட்டே இருந்துச்சு. அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வந்து கர்நாடகாவுக்கு போக போறாரு அப்படிங்கிற விஷயத்த எந்த அரசு தரப்புலையுமே சொல்லவே இல்லை. ஆனால் எல்லா மீடியாலையும் செய்தி வருது. இது எப்படி? ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இந்த பல பேர் உட்காந்து மீடியாவே இன்னும் திமுக தான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு தேர்தலுக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மீடியா எல்லாம் பனையூர் வாசலில் தான் இல்லை கேட்டை லைவ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கும் திமுக கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தான் அங்கே ஒரு நரேசன் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவேரியில் தண்ணி இன்னும் வரல, பில்லி குண்டுக்கு இன்னைக்கு தண்ணி வரல அப்படின்னு ஏதாவது ஒரு சேனல் போட்டுச்சுன்னா அந்த சேனல் உடனே திமுக கைக்கூலி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மொத்த விச்சுவல் வாரியர்ஸும் போட்டு அடிப்பாங்க. அந்த நிலைமை தான் அங்கே இருக்குது. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அங்கே போக போகிறாருன்னு வினோத்னு நினைக்கிறேன் அந்த அமைச்சர் சொல்கிறாரு. அப்புறம் ராஜ்மோகன் இல்லைங்கிறாரு. அப்போ இருக்குது இல்லை இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக சிவகுமார் வரலன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆட்சியில் எது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுச்சு? அவரை ஜெகதீஷ்னு நினைக்கிறேன், அவர் வந்து அவரை நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவரே தான் சோசியல் மீடியாவில் சொன்னார். அது வரைக்கும் அரசு தரப்புலேருந்து எதுவுமே சொல்லப்படலை. அப்போ எல்லாமே வெறும் அதாவது யூகமாக தான். தமிழ்நாட்டுக்கு வராத காவிரியை வந்து விட்டதாகவும், அதுக்கு தமிழ்நாடே விவசாயிகள்லாம் அப்படியே காவிரியில் விழுந்து கும்பிட்றதாகவும் இவங்க ரீல்ஸ் போடுறாங்க. வெறும் தகவல்களை கசிய விட்டு அதில் ஒரு நரேசனை செட் பண்ணி இந்த ஆட்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் எப்போ நீங்கள் வந்து உண்மையை பேசுவீங்கிறது இந்த ஆட்சியை நோக்கி கேட்க முடியாது. முதல்ல ஒரு தகவலை வெளியிடுறது, அது சோஷியல் மீடியாவில் பரப்பப்படும் போது அதில் என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டு அது பாசிட்டிவாக வந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறது, அது பாசிட்டிவாக இல்லை அப்படிங்கும்போது அது வந்து போய் அவ்வளோதான். ஊடகங்கள் எல்லாம் திமுக தூண்டி விட்டதை பரப்பி விட்டு போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து கர்நாடகாவுக்கு போகிறதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ டிகே சிவகுமாரே அதுக்கு பதில் சொல்லிட்டார்ல. இப்போ இப்போ ஒரு முறை ஜெகதீஷ் சொல்கிறாரு, ஒரு முறை டிகே சிவகுமார் சொல்கிறாருன்னா விஜய் வந்து அவர் முதலமைச்சரா இல்லை அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவருக்கு இங்கே என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? ஏதாவது காவேரி பிரச்சனையிலே நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னா, இவர் ஏற்கனவே ஒரு முறை கர்நாடகா போயிட்டு வந்தார். அன்றைக்கி ரீல்ஸாக போட்டாங்க, அந்த கூர்க்கு மலைக்காடுக்குள்ளே காரில் போகிறத. வெறும் ரீல்ஸு ஷூட்டிங்குக்காகவே எல்லா திட்டமிடலையும் இவங்க பண்ணுறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் விவசாயிகள் பிரச்சனையில் ஆரம்பித்து எந்த பிரச்சனையிலுமே இந்த அரசு ஒரு உறுதியான முடிவை எடுக்கிறதுக்கான எந்த இடத்துலையும் இல்லை. ஆனால் வெறும் அந்த திமுக எதிர்ப்பு அப்படின்னு பேசக்கூடிய இடத்துல பேசுகிறாங்களே. இப்போ நிர்மல்குமார் பேசுகிறாரு, இந்த காவிரி பிரச்சனைக்கே காரணம் கலைஞர் தான் ஒரு 2 நாள் பேட்டி சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், நீ உங்களுக்கு குறைந்தபட்சம் பேப்பர் படிக்கிற இதாவது உங்களுக்கு இருக்கான்னு தெரில. காவேரி பிரச்சனைக்கு முதல்ல நடுவர் மன்றம் அமைக்கணும்னு தமிழ்நாட்டோட நீண்ட கால போராட்டம். அது டிஎம்கே ஆட்சியில் விபி சிங் கவர்மெண்ட்டில் தான் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டுச்சு. நடுவர் மன்றம் விசாரணையின் போது காலம் தள்ளி போகும்காக இடைக்கால தீர்ப்பும் திமுக அழுத்தத்தில் தான் அது உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் வாங்கப்பட்டுச்சு. நடுவர் மன்றத்துடைய இறுதி தீர்ப்பு 1998 திமுக ஆட்சியில் திமுக அங்கம் வகித்த ஆட்சி வழியாக தான் வந்துச்சு. 2013
திமுக 2013 பிப்ரவரியில் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சியில் தான் அந்த இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஆட்சியில் மட்டும்தான் காவேரியோடைய உரிமை பிரச்சனைகள் ஒரு 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 இலக்க நோக்கியே நகர்ந்துருக்கு. ஆனால் இது எதையுமே எல்லாத்தையும் மறைச்சிட்டு போகிற போக்கில் இதுக்கு எல்லாத்திற்கும் காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுவாங்க. அதிமுக காரன் காவேரியை வச்சுக்கோ அம்மாவை விட்டுருன்னு அந்த அம்மா ஜெயிலில் இருக்கிறப்ப பேனர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லா கிரெடிட்டையும் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இதுவும் ஒரு நீண்ட காலமான ஒரே கேம்பெயின் தான். எதாக இருந்தாலும் திமுக மேலே பழியை போட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம்னு. இதில் பலியிடப்படுறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய உரிமைகள். இப்போ நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, நடுவர் மன்றத்திலிருந்து 2013 வரைக்கும் எல்லாமே திமுக ஆட்சியில் தான் நடந்துச்சுன்னு. அதே திமுக தான் நேற்றும் வழக்கு போடுது. ஏன்னா 9.49 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரணும். இந்த புரிதல் இதை தாவேக்காரனுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்னு எனக்கு தெரில. அவங்க ரெண்டாவது வராத காவேரி நம்ம இதுக்கு முன்னாடி அவங்க போட்ட ஃபேக் நியூஸ்லாம் கூட ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று போய் பிறப்பு சான்றிதழ் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னாங்க. அது 6-7 வருஷமாக ஃப்ரீயாக கிடைச்சிட்டு இருக்கு. இல்லை, நான் என் பிள்ளைக்கே பிறப்பு சான்றிதழ் ஆன்லைனில் அப்ளை பண்ணி தான் வாங்கினேன். அப்ளை பண்ணால் அவங்களே ஒரு டேட் சொல்லுவாங்க, போய் வாங்கிட்டு வர வேண்டியது. ஆனால் அதையே இவர் தான் கொடுத்தாருன்னு இவங்க இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிர்ச்சியாக இருக்கு. அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவங்க காவேரி பிரச்சனையிலையும் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ஒரு மோசமானது. இப்போ இன்னைக்கு கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய தரப்பாக உச்சநீதிமன்றம் போயிருக்குது. இருக்கிற முதலமைச்சர் வீட்டுக்கு போயிட்டார். அவர் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போனால் திங்கக்கிழமை காலையில் தான் வருவார். அப்போ இந்த பிரச்சனைகளில் மக்கள் மன்றத்தில் போராட்டம் பண்ணுறதும் திமுகவாக தான் இருக்குது, நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துகிறதும் திமுகவாக தான் இருக்குது. இந்த நீங்கள் தான் உரிமையை கைவிட்டீங்க. அவங்க தமிழ்நாட்டுடைய உணவு வாழ்வாதார பிரச்சனைக்காக போராட்டம் நடத்துகிறாங்க. அதை நோக்கி கேள்வி எழுப்புறாங்கல்ல. அப்போ தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக விஜய் ஆட்சியில் யாருமே போராடக்கூடாது. விஜயும் போராட மாட்டார், விஜயும் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எதையும் வாங்கி கொடுக்க மாட்டார் அவர். ஆனால் அந்த உரிமைகளுக்காக யாரும் போராடவும் கூடாது. அவங்கள நாங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு அவதூறுகளின் வழியாக ஃபேக் நியூஸின் வழியாக அந்த போராட்டம் நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாளைக்கு நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அதில் பங்கெடுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விவசாய இயக்கங்கள், தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார நடக்க வேண்டிய ஒரு பீக்கு. ஏன்னா அங்கே அனைத்து கட்சி கூட்டம் நடந்தால் அவங்க அடுத்த ஸ்டெப் போகிறாங்க. அதை முன்னெடுக்கிறதுக்கு இங்கே தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெம்போ தைரியமோ அதுக்கான நாலேஜோ கூட இல்லை. அப்போ அதை முன்னெடுக்கக்கூடிய இயக்கத்தையும் அந்த கட்சியையுமே இவங்க கொச்சைப்படுத்துறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. இதில் பலியிடப்படுவது தமிழ்நாட்டுடைய உரிமை. அதுதான் இதில் முக்கியமானது. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஒரு ஃபேக் நியூஸை வச்சு தன் கட்சியை தன்னுடைய பாப்புலாரிட்டியை பாதுகாக்குங்கிற பேரில் தமிழ்நாட்டு உரிமையை கிட்டத்தட்ட 15 லட்சம் ஏக்கர் தமிழ்நாட்டுடைய நெல் உற்பத்தி பாதிக்கப்படுது. அது குறித்து கூட ஃபேக் நியூஸ் தான் பரப்புவோம் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்குல்ல. இது தமிழ்நாடு சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஆபத்து. நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் அதை ஃபேக் நியூஸை வச்சு அதுக்காக போராடுறவங்க, இது பிஜேபி பண்ணும். யாராவது போராட்டம் பண்ணால் இந்த பண்ணுறாங்கல்ல, நீட்டுக்காக போராட்டம் பண்ணவங்களா அவங்க அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, கும்மாளம் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தீவிரவாதிகள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பண்ணாங்கல்ல. அதே வேலையை தமிழ்நாட்டில் இன்னைக்கு காவேரிக்காக போராட்டம் பண்ணக்கூடிய திமுகவை நோக்கி தாவேக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு. ரெண்டும் ஒரே பாலிடிக்ஸ். கரூர் சம்பவத்தில் துவங்கி இன்னைக்கு காவேரி பிரச்சனை வரைக்கும். கரூர் சம்பவத்தப்ப இதே மாதிரி ஃபேக் நியூஸ் பரப்புனாங்க. ஆனால் அதில் பாதிக்கப்பட போகிறது யாரும் கிடையாது. இது கிட்டத்தட்ட 3-4 மாவட்ட மக்கள், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய நெல் உற்பத்தியில் 40%, 15 லட்சம் ஏக்கர் விவசாயம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய விவசாய கூலிகள் அப்படின்னு மொத்த தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரமும் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் தாவேக்கா ஃபேக் நியூஸ் தான் பரப்புது. போராடுறவங்கள அவங்க போராட அனுமதிக்கிறது இல்லை, அவங்களையும் அவங்க அவதூறு தான் பரப்புகிறாங்க. ரொம்ப வேதனையான ஒரு அரசியல் சூழலாக இருக்குது. பொய்யை பரப்பி மாநில உரிமைகளை காவு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு இந்த தாவேக்கா அரசு தள்ளி இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு.